ஸோ ஒர்ஸ்ட் பார்த்தோன்னா, நம்ம எப்படி சொல்றது மச்சான், நெறைய எக்ஸ்பெக்டேஷன். இப்ப போர்ச்சுகல் வேர்ல்டு கப் அடிக்க போது அப்படின்னும்போது, நம்ம கம்யூனிட்டியும் நெறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க. கம்யூனிட்டிலாம் சொல்லியிருந்தாங்க, போர்ச்சுகல் தான் அடிக்க போது. அதுல மெயின் மேனா வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரூனோ தான் இருக்க போறாரு. அவர் தான் அண்ணன கேரி பண்ண போறாரு. அவர் தான் வேர்ல்டு கப் அடிச்சு குடுக்க போறாருன்ட்டு கிட்டத்தட்ட கோல்டன் பால் அளவே போயிட்டாங்க. பாலன் டார், கோல்டன் பால் அளவு போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆஸ் எ டீமா யாருக்குமே வந்து டீம் கேம் விளையாடணும்னு ஒரு இது கிடையாது. ஸோ நான் வந்து ஹீரோ ஆகணும். ஸோ இந்த மேட்ச் வந்து என்ன நம்பி இருக்காங்கன்னு ஒரு சிங்கிள் பர்சன் ஸ்பாட் லைட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. வணக்கம் அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெயினுக்கு ஒரு கங்க்ராட்ஸ் கொடுத்துடலாம். பயங்கரமான ஒரு டோர்னமெண்ட் ஜேர்னியா இருந்தது அண்ட் வேர்ல்ட் கப் 2026 வின் பண்ணியிருக்காங்க. பட் எஸ், இன்னைக்கு எபிசோட்ல இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ வந்து வேர்ல்ட் கப்ல நிறைய டீம்ஸ், நிறைய பிளேயர்ஸ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஈச் பொசிஷன்ல எந்த டீம்ஸ், எந்த பிளேயர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஸோ அதை வந்து கிளியரா இன்டெப்தா பார்த்துடலாம். ஸோ வித்வுட் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம யூவி டிவி சார்பா எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா ஷைன் பண்ணியிருக்காங்க, எந்த பிளேயர்ஸ் வந்து ரொம்ப மோசமா பண்ணியிருக்காங்க அப்படிதான் பார்க்கணும். ஸோ இது வந்து இந்த டோர்னமெண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் மச்சான். இதை தவிர்த்து வந்து அந்த பிளேயர் ஓவராலா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல. இந்த டோர்னமெண்ட்ல அவங்க பேடா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண போறோம். இது ஒரு ஸ்மால் டிஸ்க்ளைமரா நம்ம போட்டுறலாம் முன்னாடியே. ஏன்னா நம்ம அதுக்குள்ள நம்ம ஓகே. பாய்ஸ் வந்துருவாங்க கமெண்ட்ல. ஸோ இந்த மாதிரி எப்படிப்பா நல்ல பிளேயர் ஆச்சு அவர் அப்படின்னு. பிளேயர்லாம் நல்ல பிளேயர் தான். பட் இந்த டோர்னமெண்ட் பேசிஸ்ல நம்ம 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம் மச்சான். பெஸ்ட் வந்து ஓகே. எலிட் லிஸ்ட். அது எப்படின்னா அவங்க தான் அந்த பொசிஷன்ல டாப்பு. ஒரு 2 பிளேயர்ஸ் 3 பிளேயர்ஸ் இருப்பாங்க. இல்ல ஒரு பிளேயரா கூட இருக்கலாம். அவர் தான் பெஸ்ட்பா அந்த ஓகே. பொசிஷனுக்கு அப்படின்னு இருக்கும். 2வது கேட்டகரி வந்து அண்டர் ரேட்டட். அதாவது பார்த்தோன்னா ஹிடன் ஜெம்ஸ். நெறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்ல கேள்விப்பட்டிருப்போம். அந்த பேரை கேள்விப்பட்டிருப்போம். இல்ல பார்த்திருப்போம். பட் அவர் இப்படி நல்லா ஆடுவார்ன்னு நமக்கு தெரியாது. அவர் வந்து 2ண்ட் கேட்டகரியில போடுவோம். 3 வந்து வொர்ஸ்ட் பிளேயர்ஸ்ப்பா. அவர் பெரிய ஜித்தாவும் இருக்கலாம். நம்ம லீக்ல பார்த்திருப்போம். பயங்கரமா சாம்பியன்ஸ் லீக் வின்னரா கூட இருக்கலாம். சர்ப்ரைசிங்லி. ஓகேவா? அது வந்து வொர்ஸ்ட் பிளேயரா வரும். இந்த டோர்னமெண்ட்ட பேஸ் பண்ணி அவங்க நல்லா ஆடல அப்படின்ற மாரி வரும். ஸோ இதான் 3 ஓகே. கேட்டகரி மச்சான். ஸோ எஸ், அண்ட் இதுல வந்து ஈச் பொசிஷன்ல தான் அந்த பிளேயர்ஸை பார்க்க போறோம் பாய்ஸ். ஸோ எப்படின்னா வந்து ஸ்ட்ரைக்கர்னா ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல யார் பெஸ்டா இருக்க போறா, ம். லெஃப்ட் விங்னா லெஃப்ட் விங் பொசிஷன்ல யார் பெஸ்டா இருந்தா இந்த டோர்னமெண்ட்ல, அண்ட் கரெக்ட். சேம் கோஸ் வித் ரைட் பேக், லெஃப்ட் பேக், எல்லா இடத்துலயுமே வந்து அந்தந்த பொசிஷன்ல இந்த டோர்னமெண்ட்ல யார் பயங்கரமா விளையாடி இருந்தாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம பிளேயர்ஸை சொல்ல போறோம். அண்ட் எஸ் லிங்க், ஸோ யூ கேன் கண்டினியூ இப்போ. ஸோ கோல் கீப்பர்ல ஃபர்ஸ்ட் பெஸ்ட் போயிரலாம். பெஸ்ட்ல உனாய் சிமன் நான் சொல்றேன் மச்சான். ஏன்னா கோல்டன் கிளவும் வாங்கிட்டாரு. ஸோ அவங்க டோர்னமெண்ட்லயும் அதான் சொல்லியிருக்காங்க. நீ அத அக்ரி பண்றியா? ஏன்னா வேற யாருனா கன்டென்ஷன்ல ஆப்வியஸ்லி. இருக்காங்களா உனக்கு? எஸ், டெஃபினட்டா உனைஸ் சிமோன் குடுத்துறலாம். தூக்கி அந்த அவார்ட குடுத்துறலாம்ப்பா. ஸோ 100% டிசர்விங்கான ஒரு பிளேயரா இருக்காரு. அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ இதுவரைக்குமே வந்து ஒரு கோல் தான் இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாவே கன்சீட் பண்ணியிருக்காரு. ஒரே கோல் தான் கரெக்ட், கன்சீட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய கரெக்ட். விஷயம் அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய கோல் கீப்பர்ஸாலயே அது பண்ண முடியல. எப்படியாவது ஸ்கிராப்பியா கோல்லாம் போவும். ம். பட் இவர் சூப்பரா இருந்து ஸ்வீப்பிங் கீப்பர் அண்ட் அர்ஜென்டினா ஃபைனல் மேட்ச்லயுமே கிட்ட ஸ்டார்ட்டிங்லயே வந்து அந்த சூப்பரா வந்து பால் எடுத்திருப்பாரு. ஸ்வீப்பர் கீப்பரா ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே சூப்பரா விளையாடி இருந்தார் மச்சான். டவுட்டே கிடையாது. ஸோ யூவி கரெக்ட். டிவி சார்பா நம்ப கோல் பெஸ்ட். கீப்பிங் பொறுத்த வரைக்கும் எஸ், இவர் தான் இருக்க போறார். ஸோ அதுக்கப்புறம் 2ண்ட் கேட்டகரி பார்த்தோன்னா, வெரி அண்டர் ரேட்டட் மச்சான். ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். இவர் பேர் நமக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாரி லிஸ்ட்ல நான் ஒசினியா நம்ம யுவிடிவி சார்பா செலக்ட் பண்ணியிருக்கோம். மேபி கன்டென்ஷன்ல ஒரு 2, 3 பேர் இருப்பாங்களா மச்சான்? நீ என்ன நெனைக்கிற? ஒசினியாக்கு எஸ். டிசர்விங்கா? ஒசினியா தான் எனக்கு தெரிஞ்சு டிசர்விங்கா குடுத்துறலாம். மேபி நான் டாப் 11ல கூட அவர குடுப்பேன். ஆனா அதோட பயங்கரமா உன்னை சிமோன் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஃபைனல்ஸ் வரைக்கும் ம். போனதுனால உன்னை சிமோன். பட் ஒசினியா வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். யாருக்குமே தெரியாது மச்சான். 40 வயசு, ஒரு கரெக்ட். கோல் கீப்பர். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அவர் ப்ரொஃபஷனலாவே விளையாடிட்டு இருக்கும்போது சான்ஸ்லாம் அப்படிலாம் கிடைக்கல. பட் கேப் வெர்டே ஒரு ஆப்பிரிக்கன் டீம ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடி அண்ட் நெறைய டீம்ஸ்க்கு டஃப் குடுத்தாங்கப்பா. அர்ஜென்டினா, ஸ்பெயின் 2 ஃபைனல் டீம் விளையாடுனாங்கல்ல. அவங்க எல்லாருக்குமே ம். டஃப் குடுத்தாங்க. அண்ட் அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருந்த ஒரு கோல் கீப்பர் தான் நம்ம ஒசினியா. அண்ட் நீ கேட்டிருந்த, எஸ் தேர் ஆர் பிளேயர்ஸ். ஸோ அந்த ம். கில் அப்படின்றவர்ல ஒர்லாண்டோ கில் நினைக்கிறேன். ஸோ நம்ம பாரக்வேல கரெக்ட். இருந்திருப்பார். ஸோ அவருமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஜெர்மனி கிட்ட பெனால்டில எல்லாம் போய் வின் பண்ணி குடுத்திருப்பாரு. பிரான்ஸ் ம். கிட்டயுமே நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் ம். அவருக்கு ஒரு நல்ல டோர்னமெண்ட்டா இருந்தது. பட் அவரா இவரா அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா என்ன பொறுத்த வரைக்கும் ஒசினியா நான் குடுப்பேன் மச்சான். ஓகே. 3ர்ட் கேட்டகரி பார்த்தோன்னா, வொர்ஸ்ட் கோல் கீப்பர் மச்சான். எனக்கு தெரிஞ்சு முஸ்லரா தான் கிளியரா லீடிங்ன்னு இந்த ரேஸ்ல எனக்கு தெரியுது. ஏன்னா உருகுவே எலிமினேட் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன் முஸ்லரான்னு நான் நான் நினைக்கிறேன். நீ என்ன மச்சான் நினைக்கிற அத பத்தி? எஸ், ஆப்வியஸா. சோ வந்து முஸ்லேரா கிட்ட இருந்து நெறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது மச்சான். ஏன் அப்டின்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்து வேர்ல்ட் கப் எல்லாத்துலயுமே உருகுவேக்கு முஸ்லேரா தான் பண்ணிட்டு இருப்பாரு. ம். அண்ட் நெறைய மேட்ச் கேரி பண்ணி குடுத்திருக்காரு. ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்ல நெறையவே சேவ்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இல்லன்னுலாம் கிடையாது. இந்த வேர்ல்ட் கப்ல நெறைய ஹோப்ஸ் இருந்தது நம்ம முஸ்லேரா கிட்ட. பட் அவர் வந்து எகைன் ஸ்பெயின் கிட்ட அலெக்ஸ் பைனா ஒரு கோல் அடிச்சிருப்பாரு. ஒரு கோல்ல ம். முடியும் அந்த மேட்ச். அந்த ஷாட் வந்து ஆக்சுவலா தடுத்திருக்கலாம். பட் அதையும் தாண்டி சில மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு மாரி ஸ்லாப்பியா இருந்தாருப்பா. சோ மேபி ம். இந்த வேர்ல்ட் கப் அவருக்கு ஆக்சுவலா செட் ஆவல.
பட் டெஃபினட்டா இவர் வந்து நீங்க ஒரு பிளேயரா பார்க்கும்போது எஸ் இஸ் a வெரி குட் பிளேயர், எக்ஸலென்ட் பிளேயர் தான். ம். பட் இந்த வேர்ல்ட் கப்ல நம்ம யுவிடிவி பொறுத்த வரைக்கும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. சோ சொதப்பிட்டாரு. அதனால வந்து நம்ம வொர்ஸ்ட் கோல் கீப்பர் கேட்டகரியில நம்ம மஸ்லரை வச்சிருக்கோம். அண்ட் நீங்களும் சொல்லுங்க பாய்ஸ், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இந்த கோல் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாட்ஸ் கரெக்ட்டா நாங்க சொன்னது? ம். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு இவங்க அண்டர் ரேட்டடான பிளேயர்னா அதுவும் ம். நீங்க டெஃபினட்டா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. ஸோ ரைட் பேக் பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் வந்து பெட்ரோ போரோ மச்சான். அவங்க சாம்பியன் ஆனதுக்கு ஒரு முக்கிய புள்ளி, முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து இந்த ஆர்பி பொசிஷனும் சொல்லலாம். பயங்கரமா ஆடியிருப்பாரு ரைட் பேக்ல பெட்ரோ போரோ. ஸோ அவர் தான் டிசர்விங் நம்ம யுவிடி சார்பா தேர்ந்தெடுத்திருக்கோம். நீ ஏதாவது கன்டென்ஷன்ல வேற யாருனா இருக்காங்களா மச்சான் உனக்கு? தேர் ஆர் பிளேயர்ஸ் பட் ஆப்வியஸா இவர் தான் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸா இருந்திருந்தாரு. ம். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் ஆடல நினைக்கிறேன். சோ லாரன்ட்டை கரெக்ட், வச்சு கரெக்ட். போயிருந்தாங்க. 2 அண்ட் மேட்ச் அதுக்கு முன்னாடி ப்ரீ சீசன்ஸ்ல வந்து நம்ம இவர் பெட்ரோ போரோஸ் தான் டிஃபெண்டே போயிருந்தார் ஃபுல்லா. அண்ட் ம். திருப்பியுமே அவருக்கு ஒரு ஸ்பாட் குடுத்தாங்க. அண்ட் பிரான்ஸ் கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கோல் அடிச்சிருப்பாரு செமி ஃபைனல்ஸ்ல. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் வைஸும் சரி, அட்டாக் வைஸும் சரி சூப்பரான ஒரு டஃப் குடுத்தாருப்பா எல்லா டீம்ஸ்க்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசனா இருந்தார் இந்த தடவை அவங்க வேர்ல்ட் கப் அடிக்கிறதுக்கு. சோ டவுட்டே கிடையாது. ரைட் பேக்ல பெட்ரோ போரோ டெஃபினட்டா ஒரு மஸ்ட் மெயின் பிளேயரா இருக்கா போறாங்க நம்ம யுவிடிவி சார்பா. அண்ட் அப்படியே வந்து அண்டர் ரேட்டட் பிளேயர்ல யார் இருக்கா லிங்க்ஸ்? அவர் யாரு? ஸோ அண்டர் ரேட்டட் பிளேயர்ல ஃப்ரீமேன் மச்சான். யுஎஸ்லேருந்து ஒரு ரைட் பேக் வந்தாரு. 5 மேட்ச் ஆடியிருக்காங்க அவங்க. 1 கோல் 1 அசிஸ்ட். கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருந்தாரு. நெறைய டெட்லி கிராஸஸ் குடுத்திருந்தாரு. ஸோ சூப்பராவே இருந்தது அவர் பிளே. நம்ம யாருமே எதிர்பார்க்கல. என்னடா ரைட் பேக் யுஎஸ்ஏலேருந்து இப்படி ஆடுறாரு அப்படின்ட்டு. ஒரு நல்ல டேலண்டா இருந்தாரு பார்க்கும்போது. நீ என்ன மச்சான் நினைக்கிற அந்த டேலண்ட்ட பத்தி? சூப்பரா இருந்தாரு. எஸ். நல்லாவே ஆடினாரு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ரேட்டடா இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. மேபி இப்போ தெரிய ம். ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி கரெக்ட். வரைக்கும் எனக்கு தெரியல ஃப்ரீமேன் பத்தி. பட் இப்போ நல்லாவே ம். பண்ணியிருந்தாரு இந்த டோர்னமென்ட். லெஃப்ட் சைட்ல ராபின்சன் இருந்தாங்க. ரைட்ல இவர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. மேபி கோயிங் ஃபார்வர்ட் இவரையுமே வந்து பெரிய கிளப்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ எஸ், மேபி அண்டர் ரேட்டட்னால நம்ம பார்க்கலாம். இனி வர மேட்சஸ்ல லீக்ல என்ன பண்ண போறாருன்றதெல்லாம் டெஃபினட்டா பார்க்கலாம். மேபி நல்ல லீக்கு போலாம். சோ அந்த மாதிரி இருக்க போது. அண்ட் வர்ஸ்டான ஒரு ஆர்பி அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்கு. நம்ம கிமிக் இருக்காரு. சோ அத பத்தி ம். என்ன நினைக்கிற மச்சான்? ஸோ அவர் தான் மச்சான் இந்த கேப்டனா லீட் பண்ணியிருந்தாரு. மேபி அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 7 அந்த கோல் அடிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 2 அசிஸ்ட் குடுத்திருந்தாரு. நம்ம நெனச்சோம் கிமிக் கிட்ட இருந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் வரப்போதுன்ட்டு. அதே மாரி அவர் நேச்சுரல் பொசிஷன் ரைட் பேக் தான். பட் அவர மாத்தி மாத்தி ஆடியிருந்தாங்க. மேபி சிடிஎம்மாவும் ஆடியிருந்தாங்க. சிபியாவும் ஆடியிருந்தாங்க. பட் ஓவராலா அந்த அவரோட நேச்சுரல் பொசிஷன வச்சு நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிமிக் கொஞ்சம் ஏதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி காட்டியிருக்கலாமோ? மேபி அவங்க பிளேயர்ஸ அவர பேக் பண்ணிட்டாங்களா? இப்போ ஒரு கேப்டன்னா நீ நில்லுனா நிக்கணும். அவர் கேப்டன்சிலயுமே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிருந்தாரோ? இப்போ போயிட்டு ஒரு கொரட்ஸா கிட்ட ஒரு பெனால்டி எடுக்க சொல்லியிருந்தார் அந்த பராகுவே மேட்ச்ல. கொரட்ஸ்கா மதிக்காம என்னால எடுக்க முடியாது அப்படின்றாரு. ஸோ கிமிக்குன்னும்போது ஒரு கேப்டனா இருக்கிறீங்க டீமுக்குன்னும்போது, அந்த பிளேயர்ஸ் வந்து உனக்கு ஒரு சோல்ஜர்ஸ் மாரி இல்ல. ஸோ இப்ப நீ ஒண்ணு சொல்றன்னா அது நடக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவருமே எனக்கு தெரிஞ்சு பெட்டரா எஃபோர்ட் போட்டிருந்திருக்கலாம். ஒரு 2 அசிஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல குடுத்தாரு. நம்ம பார்த்திருக்கோம் பயர்ன் மியூனிக்ல அவரோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு. அந்த டெட்லி கிராஸஸ், அந்த த்ரூ பால் சூப்பரா போடுவாரு. அதே மாரி செட் பீஸஸும் அவரு தான் எடுப்பாரு மோஸ்ட்டா. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு எங்கேயாச்சும் ஜெர்மனி வந்து இவரால சோக் ஆயிருக்குமா? இவர் ஒரு மேஜர் ரீசனா இருந்திருக்குமா? ஒரு டிசப்பாயிண்டிங் டோர்னமென்ட் இதுதான் அவரோட கடைசி வேர்ல்ட் கப்பாவும் இருக்கும் இஃப் ஐ அம் நாட் ராங். ஒரு லாம் கைண்ட் எஸ். ஆஃப் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனில நெறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஸோ ஜெர்மனி ஃப்ளாப் ஆனதுக்கு இவரும் ஒரு மேஜர் ரீசன் ப்ளே பண்றாரு எனக்கு என்னமோ தோணுது மச்சான். அதனால அவர இங்க எஸ், வச்சிருக்கோம் டெஃபினட்டா நம்ம. இருக்காரு. இவர் ஒரு ரீசனா இருந்தாரு. பட் இதையும் தாண்டி ஜூலியன் நகல்ஸ்மேன் வந்து இவர ஃபுல்லாவே ரைட் பேக்ல எடுத்திருந்தாரு மச்சான். சோ ம். ரைட் பேக்ல ஸ்குவாட் அனலைசிஸ்ல நம்ம பேசியிருந்தோம். ஜெர்மனிக்கு கரெக்ட். ரைட் பேக்கே கிடையாது. ஒரே ஒரு பிளேயர். ம். சோ இவர் வந்து இப்ப எப்படி விளையாடுறாருன்னா, சிடிஎம்மா விளையாடுறாரு ஆக்சுவலா கரெக்ட், லீக்லலாம். கரெக்ட், பட் இந்த வேர்ல்ட் கப்ல ஃபுல்லாவே ஆர்பி அப்படின்ற மாரி ஒரு பொசிஷன்ல விளையாடுற மாரி ஆரம்பிச்சாங்க. பட் இவர் வந்து ம். ஒரு ஆர்சிபியா இருந்தார். பேசிக்கா கரெக்ட். 3 சிபியா இருக்கிறதுலாம் இருந்தாரு. பட் எஸ், அட்டாக் ஏறவே இவர் அலோவ் பண்ணல. சோ ம். பண்ண இதுல கிடைச்சது சான்ஸ். பட் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம். பட் கரெக்ட். இவங்களோட சிஸ்டம் மேபி ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனா சொல்லலாம். சோ ம். அதனால கிளிக் ஆவல. சோ ம். அதுபடி ம். பார்க்கும்போது டெஃபினட்டா இஸ் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் லிஸ்ட்ல இந்த வேர்ல்ட் கப்ல இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட் வந்து லெஃப்ட் பேக் மச்சான். லெஃப்ட் பேக்ல நமக்கு தெரியும். கிளியரா இவரு தான்பா அப்டின்ட்டு. இதுல நோ டவுட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு குக்குரெலா தான் லெஃப்ட் பேக்ல பீஸ்ட் மோட்ல இருந்தாரு. ரிட்டயர்டும் ஆயிருக்காரு மச்சான். அவர பத்தி என்ன ஒரு சம்ம டோர்னமென்ட்ல அவருக்கு. எஸ். டெஃபினட்டா டாட்டூ எப்போ போடுவாரு அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வேர்ல்ட் கப்பும் ஜெயிச்சிருக்காங்க. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மச்சான். சோ இந்த வேர்ல்ட் கப் ஆரம்பிக்க போது கேம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மென்ட் வருது. ரியல் மேட்ரிட் சைன் பண்ணிட்டாங்க கூக்குரியாவ அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவரோட ஜர்னி சூப்பரா இருந்திருக்கு சீரியஸாவே. செம்மையா இருந்தது. பிரைட்டன்ல இருந்து செல்சில இருந்து ரியல் மேட்ரிட் அண்ட் இப்போ இனி வந்து லாலிகா அடிக்க போறாங்களா இல்லையா? அந்த மாரி ஒரு ஜர்னி தான் அவங்களுக்கு தொடங்க போது. பட் எஸ், இந்த வேர்ல்ட் கப்ல சூப்பரா விளையாடி இருந்தாரு. அண்ட் யாருக்குமே எந்த டினைலுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ கரெக்ட். கூக்குரியாவ லெஃப்ட் பேக்ல மெயின்ல போடுறதுக்கு. அண்ட் அப்படியே பார்க்கும்போது அண்டர் ரேட்டடான பிளேயர் யார் இருக்கா? ஸோ அண்டர் ரேட்டான பிளேயர்ஸ் பார்த்தோம்னா, நம்ம எதிர்பார்க்கல மச்சான். ஆஸ்திரேலியால இருந்தும் பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நல்லாவே ஆடுனாங்க ஆஸ்திரேலியா இந்த வாட்டி. அதுக்கு ஒரு மூல காரணமா இருந்தது ஜார்டன் பாஸ்.
அவர் வந்து ஒரு ஓகே. சூப்பரா எப்படி சொல்றது அட்டாக்கிங் ரன்ஸும் சரி, ஒரு டெலிவரீஸும் சரி, டெட்லியா குடுத்திருந்தாரு. சூப்பரா இருந்தது அவர் பிளேவ பார்க்கும்போது. ஒரு நல்ல யங்ஸ்டர்ன்னு சொல்லலாம். நல்ல யங்ஸ்டரா இல்ல லேட் ப்ளூமரான்னு கூட தெரியல நமக்கு. ஒரு ஏஜுமே ஒரு டீசென்ட்டான ஏஜ்ல இருந்தாரு. ஒரு நல்ல பிளேயரா இருந்தாரு மச்சான் ஜார்டன் பாஸ். கோயிங் ஃபார்வர்ட் எந்த டீம் போறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். பெரிய டீம் ஏதாவது எடுக்குறாங்களா அவர பார்த்து அப்டின்ட்டு. ஓகே. ஸோ எஸ் பார்ப்போம். ஏன்னா அன்ரேட்டடா இருந்திருக்காரு நம்மளோட இதுபடி. பட் பாய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள பொறுத்தவரைக்கும் எல்பில வேற ஏதாவது அண்டர்ரேட்டட் பிளேயர்ஸ் இருக்காங்களா? ஸோ மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல. அண்ட் ஆல்சோ நம்ம எல்பில ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லும்போது, எஸ் நெறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஸோ கரெக்ட். நம்ப இங்கிலாந்து ஃபேன்ஸ் கிட்டயுமே சரி, அண்ட் பிரீமியர் லீக் பார்க்குற பாய்ஸ் எல்லாருக்குமே சரி, அண்ட் தெரியும். சிட்டி ஃபேன்ஸுக்குமே நெறைய ஹோப்ஸ் இருந்திருக்கும். நீக்கோ ரெய்லி வந்து லெஃப்ட் பேக்கா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் சிட்டில அவர் எல்லா பொசிஷனும் விளையாடி இருந்தாரு. எல்பி விளையாடி ம். இருந்தாரு, சிடிஎம் விளையாடி இருந்தாரு மாரி விளையாடினாரு. பட் இந்த தடவ ஸ்டார்ட்டிங்ல ஒரு மாரி ஆரம்பிச்சாரு. பட் அதுக்கப்புறம் வந்து பெருசா எதுவுமே வரலையோ! அந்த மாரி கரெக்ட். இருந்தது. அத பத்தி என்ன நினைக்கிற மச்சான்? ஸோ, நம்ம சிட்டில பார்த்திருந்தோம் மச்சான். கோல்ஸே வரல. இங்கிலாந்து கோல்ஸ் அடிக்க கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா. அந்த பெல்லிங்ஹாம், ஹாரி கேன் தூக்கி இருந்தானா, ஹோல் டீமே ஒரு கோல் தான் அடிச்சிருந்தாங்க. நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிக்கோ ஒரேலி எப்படின்னா, சிட்டி சஃபர் ஆகும்போது, எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் பேக்கும் சரி ஒரு ரன் குடுப்பாரு. இப்ப நீ சிஎம்ல போட்டிருந்தாலும், மேபி சிடிஎம்ல போட்டிருந்தாலும், அவரு ஒரு ரன் குடுப்பாரு. பாக்ஸ்குள்ள போவாரு. இங்க அது எங்கேயோ பார்க்கலையோ! எனக்கு தெரிஞ்சு ரைஸ்லாம் நல்ல டெலிவரி தான் குடுத்தாரு செட் பிளேல இருந்து. பட் நிக்கோ ஒரேலி இருந்த இம்பாக்ட் எனக்கு தெரியல. மேபி அது டாக்டிக்கலா எதனா மாத்தியிருக்காங்களா அவர் பொசிஷன? எனக்கு தெரியல. ஒரு அட்டாக்கிங் ரன்ஸ் இல்ல. எனக்கு கிராஸஸ் இல்ல. ஸ்பென்ஸ் அந்த ரோல நல்லா பண்ணியிருந்தாரு ஆக்சுவலா. இவருக்கு பதிலா ஸ்பென்ஸ் உள்ள வந்திருந்தாரு ஒரு சில மேட்சஸ். அதே மாரி வந்து அவங்க பொசிஷன் மாத்திட்டே இருந்தாங்க மச்சான். குவான்ஸா திடீர்னு ரைட்ல ஆடுறாரு. ஸோ அந்த மாரி போயிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இவங்க டிஃபென்ஸ்ல ஒரு மாரி சொதப்பிட்டாங்களோ! அந்த அர்ஜென்டினா மேட்ச்லயும் பார்த்தோன்னா, இவர ஸ்டார்ட்டே பண்ணல. ஒரு ஹியூஜ் எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு யங்ஸ்டர். ஏன்னா இவர விட்டு வந்தது வந்து லீவிஸ் கெல்லின்ற ஒரு பிளேயரு. நெறைய எப்படி சொல்றது லூக் ஷான்ற ஒரு சீனியர் ப்ரோ. ஸோ அவங்கலாம் விட்டு வந்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இவரு ஃபுல்ஃபில் பண்ணலையோ அந்த பொசிஷன்ல அப்படின்னு பார்க்கும்போது, இங்க அவர் பிளேஸ் ஆயிருக்காரு நம்ம சார்பா. ஸோ மேபி கோயிங் ஃபார்வர்ட் சிட்டிக்கு திரும்பி இங்கிலாந்துல பிளேஸ் ஆகுறாருன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சென்டர் பேக்ஸ் மச்சான். 2 சென்டர் பேக் ப்ராப்பரா இருக்கிறது வந்து குபார்சி அண்ட் லப்போர்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இப்படி எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, அவங்க கம்யூனிகேஷனும் சூப்பரா இருந்தது. நான் ஏறுறேன்னா நீ பின்னாடி உட்காரு. நீ வந்து பாஸ் போடுறன்னா நான் கொஞ்சம் பின்னாடி இருக்கேன் அப்படின்ற மாரி இருந்தாங்க. நீ என்ன மச்சான் நினைக்கிற இந்த பார்ட்னர்ஷிப்ப பத்தி? ஃபர்ஸ்ட்டு அந்த மெயின் 11ல இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு வண்டியில ஏத்துன்ற மாரி தான் சொல்லணும். ஸோ ம். கூபா அண்ட் லப்போர்ட்டே ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஒரு சைடுல எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறதுக்கு லப்போர்ட்டே அண்ட் இன்னொரு சைடுல ஒரு யங் பிளட். ஸோ யங் பிளேயர் ஆஃப் த டோர்னமென்ட் வாங்கியிருப்பாரு நம்ம கூபா. ஸோ 2 பேருமே பயங்கரமா பண்ணாங்க மச்சான். 2 பேருமே குடுக்கலாம் ஆக்சுவலா. பயங்கரமான ஒரு டீம் எஃபர்ட்டா இருந்தது. லிங்க் அப் பிளே 2 பேருக்குமே சூப்பரா இருந்தது. சூப்பர். பேக்ல இருந்து கெமிஸ்ட்ரி, அவேர்னஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது டிஃபென்ஸ் பொறுத்தவரைக்கும். டவுட்டே வேணாம் மச்சான். இவங்க 2 பேரும் பயங்கரமா விளையாட்டுருக்காங்க. இனி கோயிங் ஃபார்வர்ட் பார்சா வந்து ஆல்ரெடி அகாடமில இருந்து டேலண்ட்ஸ புரொடியூஸ் இறக்கிட்டு பண்ணிட்டே இருக்காங்க. இருக்காங்க. அண்ட் பார்ப்போம். கூபா என்ன பண்ண போறாரு பார்சாலன்னு. ஒரு ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். ஃபர்ஸ்ட் 19 இயர்ஸா, 20 இயர்ஸா வேர்ல்ட் கப் எஸ். கிடைக்குது. ஸோ இனி போகும்போது என்ன ஆல்ரெடி லீகும் அடிச்சுட்டாரு பார்சால. ஸோ எஸ். வேர்ல்ட் கப் கிடைக்குது. இந்த சீசன் பயங்கரமான ஒரு சீசனா இருக்க போது இருந்தது. அண்ட் இனி வர சீசனும் பயங்கரமா இருக்க போது. பட் பார்ப்போம். கூபா என்ன பண்ண போறாருன்னு நெறைய ஹோப்ஸ் இருக்கு. இந்த டோர்னமென்ட்ல சீரியஸாவே பையன் பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டான்ப்பா கூபா. ஸோ ம். ஹேட்ஸ் ஆஃப் டூ கூபா அண்ட் லப்போர்ட்டே. அண்ட் அப்படியே அண்டர் ரேட்டட்ல யார் இருக்கா? ஸோ அண்டர் ரேட்டட்ல பார்த்தோன்னா, உஸ்கோவிச் மச்சான். அவருமே ஒரு நல்ல யங்ஸ்டர். கிட்டத்தட்ட 19-20 இயர்ஸ் தான் ஆகுது அவருக்குமே. அவருமே சூப்பரா பண்ணியிருந்தார். குரோஷியால டிஃபென்ஸ் வைஸ் சாலிடா இருந்ததுக்கு காரணம் இவரும் ஒரு ப்ளே பண்ணியிருந்தாரு. அதே மாரி பெல்ஜியம்ல டிஃபென்ஸ்ல அப்படி இப்படி தான் இருந்தாங்க மச்சான். கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க டிஃபென்ஸ. அதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து என்கோய். அவருமே ஒரு யங்ஸ்டர் செம டால் கிட்டத்தட்ட 6 ஃபுட் 4ஓ 5ஓ இருந்தாரு அவரு. செம டாலா இருந்தாரு. லீனா இருந்தாரு. ஸோ சூப்பரா பண்ணியிருந்தாரு அவருமே. ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு ஹிட்டன் ஜெம்ஸா இருந்தாங்க மச்சான் இந்த டோர்னமென்ட்ல. அத தவிர்த்து பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே பார்க்க முடியல. அவ்ளோ இது பண்ணி எனக்கு தெரிஞ்சு இப்ப லக்ரோலாம் பார்த்தோம் பிரான்ஸ்ல. ஒரு மெயின் டிஃபென்சிவ் ஆப்ஷன் இல்லாதபோது அவர் கொஞ்சம் சஃபர் ஆன மாரி எனக்கு தோணுச்சு. மிச்ச டீம்லயும் என்னால தேர்ந்தெடுக்க முடியல. இவரு குவான்ஸா வந்திருந்தா ரெட் கார்ட் வாங்கியிருந்தாரு. இங்கிலாந்துக்குமே சரி. அப்படி இப்படி தான் இருந்தாங்க யங் யங் பிளேயர்ஸ். ஸோ இவங்க இந்த 2 யங் பிளேயர்ஸ் ரொம்ப எப்படி சொல்றது? உனக்கு ஒரு மென்டாலிட்டி இருந்தது. அந்த சீனியர் மாரி ஆடுனாங்க. ஓகே. சூப்பராவே ஆடுனாங்க இவங்க 2 பேர். ஓகே. எஸ் கரெக்ட் தான். அண்ட் என்கோய் சொல்லியிருக்க. ஓகே. அண்ட் மிஷல்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஒரு மாரி விளையாடினாரு. சோ அதனால தான் ம். பெல்ஜியம் லீக்கியா இருந்தாங்க. நெறைய மேட்சஸ் கோல்ஸ். ம். அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கு. கரெக்ட். இவர்கிட்ட அவ்வளோ பெருசா எதிர்பார்ப்புகள் வரல. ரொம்ப அண்டர்ரேட்டடா இருந்தாரு. அண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் குரோஷியாவுமே வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நம்ம இந்த டிஃபெண்டர் தான். அண்ட் ஃப்ளாப் ஆஃப் த வேர்ல்ட் கப் டோர்னமென்ட் சிபி பொறுத்தவரைக்கும் யாரா இருக்கா? ஸோ ஃப்ளாப் ஆஃப் த டோர்னமெண்ட்னு நம்ம பார்த்தோம்னா, பிளேயர் வைஸ் பயங்கரம் மச்சான் 2 பேருமே. ஒருத்தர் வந்து லீடர்ஷிப் எடுத்திருந்தார் நெதர்லாண்ட்ஸுக்கு. எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சில எங்கேயாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரோ! அதே மாரி இன்னும் கொஞ்சம் டிஃபென்ஸ்ல பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாமோ! ஏன்னா லிவர்பூலுக்கு ஒரு பேடான சீசன் வேன் டைக்க பொறுத்தவரைக்கும். அவர் ஸ்டாண்டர்டுக்கு அவ்ளோ கோல்ஸ் ஹிஸ்டரியிலேயே அவ்ளோ கோல்ஸ் வாங்கியிருந்தாங்க கிளப்லயுமே. ஸோ எனக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப மோசமா தான் இருந்தது நெதர்லாண்ட்ஸ
பொறுத்த வரைக்கும் வேண்டைக் மேபி வேர்ல்டு கப்ல நல்லா பண்ணுவாரா? ஏன்னா இன்டர்நேஷனலுக்கு அவர் எப்பவுமே ஒரு ஸ்டெப் ஹையா தான் பண்ணுவாரு. பட் திரும்பி அந்த லிவர்பூல்ல பார்த்த மாரி இருந்தது மச்சான். கொஞ்சம் சஃபர் ஆனாரு டிஃபென்ஸ் வைஸ் பார்க்கும்போது. அதே மாரி லீடர்ஷிப் ரோலும் இல்ல. மொராக்கோ கிட்ட லீட்ல இருந்தாங்க மச்சான். அந்த லீட்ல போயிட்டு நீ 90+ அடிஷனல் டைம்ல கோல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னும்போது, இவர் எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்படி போயிட்டு இவங்க எலிமினேட் ஆயிருக்காங்க பெனால்டில போயிட்டுன்னும்போது, எனக்கு தெரிஞ்சு அங்க தான் அவங்க இஷ்யூ ஆயிருக்கு. அதே மாரி இந்த சைடு பார்த்தோம்னா மார்குய். ஆக்சுவலா செமிஃபைனல் வந்தாங்க. இவர் தான் ஸ்டாண்டர்டா ஒரு சிபிஐ ஆடிட்டு இருந்தாரு. பட் மிஸ்டேக்ஸுமே இவர்கிட்ட தான் நெறைய வந்தது. இப்ப அவங்களால ஹோல்ட் பண்ண முடியல. இப்ப அர்ஜென்டினா கிட்ட தான் லீட் எடுத்திருந்தாங்க. மேபி ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா டிஃபென்சிவ் ஓரியன்டடா தான் போறீங்க. இவர் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஏன்னா சிட்டில பார்த்திருக்கோம், கிறிஸ்டல் பேலஸ்ல பார்த்திருக்கோம். ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலா இருப்பாரு. ஸோ டிஃபென்ஸ் ஆர்கனைஸ் பண்றதும் சரி, எங்கெங்க ரன்ஸ ஸ்டாப் பண்றதும் சரி, இவரா தான் மெயினா இருந்திருப்பாரு. ஸோ இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவரும் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. இங்கிலாந்து எப்படி சொல்றது மச்சான்? அந்த டிஃபென்ஸ்ல ஓவரா கான்ஃபிடென்ட் இல்லையோ, மேபி அட்டாக்ல கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அவருமே இங்க யுஐடிவி சார்பா அவர் பிளேஸ் ஆயிருக்காரு. நீ என்ன மச்சான் நினைக்கிற இவங்க 2 பேர பத்தி? எஸ். வேன் டைக் அட்டாக்கிங்லனா நான் குடுத்திருப்பேன் டெஃபினட்டா. சோ ம். டிஃபெண்டிங்னால நீ போட்டுருக்க. ஃபைன். ஓகே ஒத்துக்கலாம். சோ அட்டாக்ல கோல்ஸ் வந்தது. இந்த மேட்ச்ல ஒரு கோல் வந்ததுன்னு ம். நெனைக்கிறேன். 90த் மினிட்லயுமே கோல் அடிச்சிருப்பாரு. பட் டிஃபென்ஸ்ல எதிர்பார்ப்புகள் நெறைய இருந்தது. அண்ட் நெதர்லாண்ட்ஸ்லாம் வந்து இனிமே ப்ரோக்ரெசிவா போவாங்க அப்டின்ற மாரி நெனச்சோம். ம். பட் எஸ் நடக்கல அந்த மாரி. சோ டெஃபினட்டா வந்து ஒரு வரிங்கான மொமெண்ட்டா தான் இருந்தது. நெதர்லாண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் மொராக்கோ கிட்ட ஒரு லாஸ். அண்ட் அதுக்கு முன்னாடியும் அப்டி இப்டின்னு வந்தாங்க. சோ குரூப்ல ஒரு 2 மேட்ச் நல்லா விளையாடிருப்பாங்க. பட் ஓகே. ஒரு மாரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க இந்த தடவ எஸ். நெதர்லாண்ட்ஸ் மேல. பட் அது நடக்கல. அண்ட் அப்படியே வந்து நம்ப இங்கிலாந்துல மார்க்வே. சோ எஸ் ஒரு மாரி நீ சொல்லியிருந்த டிஃபென்ஸ் வந்து இங்கிலாந்தோட பிரைமா இருந்தது இந்த தடவ டிஃபென்ஸ். ம். அவங்க வந்து டிஃபென்ஸ்ல என்னதான் ஒரு மாரி பயங்கரமா பண்ணாவும் தே வர் லைக் கன்சீடிங் கோல்ஸ். கானா கிட்ட ஒரு மாரி டிரா வந்தது. பட் எல்லா மேட்சஸ்லயுமே கோல் அடிக்கவும் கஷ்டப்பட்டாங்க. டிஃபென்ஸ்ல ஒரு கரெக்ட். கோல் அடிச்சா ஒரு மாரி சமாளிக்க பாக்குறாங்க. பட் ஏதோ ம். ஒரு மாரி வந்தது. பட் ஓகே. இப்போ பாய்ஸ் நீங்க சொல்லுங்க. வேற ஏதாவது பிளேயர்ஸ் இருப்பாங்க டெஃபினட்டா. ம். சோ எங்களோட ரீச்சுக்கு நாங்க சொல்றோம் இத. உங்களோட ம். ஒப்பீனியன்ல மேபி இவங்களோட டிஃபர் யாராவது ஆகும். மேபி உங்களோட ஒப்பீனியன்ல யாராவது இருந்தா டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பார்ப்போம் யார் இருக்கா அப்படின்னு. பட் எஸ் நம்ம வந்து டைரக்ட்டா மிட்ஃபீல்டர்ஸ் போயிடலாம். ஸோ மிட்ஃபீல்டர்ஸ்ல பார்த்தோன்னா, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ்ல பெஸ்ட் வந்து ராட்ரி தான் மச்சான். எனக்கு தெரிஞ்சு அவர் கூட வேணா வேற யாருனா சிப் இன் பண்ணலாம். பட் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ராட்ரி கிளியரா துண்டா தெரிஞ்சாரு. டிஃபென்சிவ் மிட் இப்படி தான்டா ஆடணும் அப்படின்ற மாரி எல்லாருக்கும் காமிச்சாருன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஒரு பயங்கரமான டோர்னமென்ட். பேலன் டார் வின்னர்ன்றத ப்ரூஃப் பண்ணாரா அப்படின்ற மாரி தான் ஒரு டோர்னமென்ட்டா இருந்தது. நீ என்ன மச்சான் அவர் கரியர்ல எல்லாமே அடிச்சிட்டாரு இதுக்கப்புறம். இந்த வயசுலயே அவர் எல்லாமே முடிச்சிட்டாரு. நான் எல்லா ட்ராஃபியும் அடிச்சிட்டேன்பா அப்படின்ற மாரி போய் உட்காரலாம் இதுக்கப்புறம் கூட. எனக்கு தெரிஞ்சு ரிட்டயர்ட் கூட ஆயிரலாம். பட் ஆடுவாருன்னு தான் தோணுது. நீ என்ன மச்சான் நினைக்கிற அவர பத்தி? ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு பிளேயர் இப்படி ஆட முடியுமா? அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ண மாரி இருந்தது எனக்கு சீரியஸாவே ராட்ரி. ஸ்பெயினுக்கு ஒரு பெரிய ஒரு கேரியா இருந்தார். சோ கோல்ஸ், அசிஸ்ட் பெருசா வரல. பாய்ஸ் அத ம். பார்க்காதீங்க எனக்கு தெரிஞ்சு. பட் ஆமா. கேம கண்ட்ரோல் பண்ணாரு லிட்டரலா. சோ ரொம்ப வந்து டிஃபென்சிவ் லைன் பிரேக்கிங் பாஸஸ் அட்டாக்ல குடுக்குறதாகட்டும் சரி, இன்டர்செப்ஷன் பால ஸ்பெயின் சப்போஸ் தொலைக்கிறாங்க அப்படின்னா, இமிடியேட்டா ரிட்ரீவ் அதான் பண்ணி அதான் இருக்கு. குடுக்குறதாகட்டும் சரி, அண்ட் பேக்ல கூபா லப்போர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆள் ராட்ரியா தான் இருந்தாரு. அண்ட் பலான் டிஆர் வின்னர். இந்த தடவ கோல்டன் பால் வாங்கியிருப்பாரு. ராட்ரி. சோ ஒரு பயங்கரமான ஒரு சீசனா இருந்தது மச்சான். சோ எஸ் இன்ஜுரிக்கு அப்புறம் வரும்போது நான் நெனச்சேன் மேபி கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படின்னு இருக்குமான்னு. பட் கேம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியிற வரைக்குமே வந்து இந்த வேர்ல்ட் கப் டோர்னமென்ட் ஃபுல்லாவே சூப்பரா பண்ணியிருக்காரு. சீரியஸா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ராட்ரி கிட்ட இருந்து. ஸோ அப்படியே அண்டர் ரேட்டட்ல வந்தோம்னா, நெறைய நேம்ஸ் இருந்தது மச்சான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, அந்த கொலம்பியால பியோர்டேன்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அதே மாரி ம். பார்த்தோன்னா, சுவிட்சர்லாந்துல மன்ஜாம்பின்னு ஒருத்தர் இன்னொரு மன்ஜாம்பி. அதாவது மெயின் மன்ஜாம்பில அந்த சின்ன பையன் இல்ல. இவரு கொஞ்சம் ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் மன்ஜாம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த காம்படிஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு, இந்த 19 இயர் ஓல்டு வந்து ஒரு பிரான்ஸுக்கு டெபு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் மொராக்கோக்கு வந்து ஆடுறேன்டா அப்படின்ட்டு, அவர் நர்வ் ஹோல்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்றது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மாரி ஆடுனாருன்னு சொல்லலாம் மொராக்கோவுக்கு. ஏன்னா மொராக்கோல மிட்ஃபீல்ட் ஆமா. பிளேயர்ஸ் நம்ம கைய விட்டு எண்ணிறலாம். ஒருத்தர் 2 பேர் எனக்கு தெரிஞ்சு நெறைய பிளேயர் கூட கிடையாது. போன வாட்டி அம்ராபாத் பண்ணியிருந்தாரு. அந்த மாரி இந்த மாரி பவாடின்னு ஒரு 2 மேட்ச் ஆடுனாரு. அதுக்கப்புறம் ஒரு இன்கன்சிஸ்டா இருந்தாரு. பட் அந்த 2 மேட்ச்ல தெரிஞ்சது. அவர் எந்த அளவுக்கு குரோத் ஆகலாம். அவ்ளோ பொட்டன்ஷியல் இருக்கு அவர்கிட்ட. ஸோ அவர் ஒரு ஹிடன் ஜெம்மா பார்க்குறோம் நம்ம யுவிடிவி சார்பா. நீ என்ன மச்சான் நெனைக்கிற பவாடிய பத்தி? எஸ். இவரு அந்த பிரேசில்ல ஒரு மேட்ச் விளையாடியிருப்பாரு. அந்த ஒரு மேட்ச்க்காகவே குடுத்துடலான்ற மாரி இருந்தது. ம். பட் ஓவராலும் சீரியஸாவே நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் நெறைய பேர வந்து திரும்ப வச்சார். அதாவது ஃபேன்ஸ. சோ இந்த மாரி ஒரு பிளேயர் அண்ட் அவரோட ஹிஸ்டரி பத்திலாம் நம்ம பார்த்தோம். பிரான்ஸ்ல கேப்டன் பண்ணியிருப்பாரு. அண்ட் ம். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் சேஞ்ச் பண்ணிட்டு மொராக்கோக்கு போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு கேம். அண்ட் மொராக்கோக்கு டெஃபினட்டா இந்த மாரி ஒரு பிளேயர் தேவ. ஏன் அப்டின்னா ம். ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்ல அம்ராபாத் இருப்பார். சோ கரெக்ட். அவர் வந்து இதே மாரி ஒரு பிளேயர் தான். சோ இந்த சீசன் வந்து இவருக்கு போயிருக்காங்க. லேட்டர் அம்ராபாத் வந்தாரு. பட் ஸ்டில் தே ம். ஆர் பிலீவிங் ஹிம் அப்டின்ற மாரி தான் இருக்கு.
பட் கோயிங் ஃபார்வர்ட் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கிளப் தூக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா இவர. கரெக்ட். ஸோ ஃப்ளாப்ன்னு பார்த்தோன்னா, இவரு அடிக்காத ட்ராஃபி லீக் வைஸ் பார்த்தோன்னா, சாம்பியன்ஸ் லீக் பேக் டு பேக் வின்னர் மச்சான். ஹெவியா நம்ம நெனச்சிருந்தோம். இவரு வந்து போர்ச்சுகல் இப்ப ஜெயிச்சா இவருக்கு பேலன் டார குடுத்துறலாமா? அந்த அளவு ரேட் பண்ணியிருந்தோம். போன வாட்டியும் 2ஓ 3ஓ முடிச்சிருந்தாரு இஃப் ஐ அம் நாட் ராங் பேலன் டார் லிஸ்ட்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து எனக்கு தெரிஞ்சு போர்ச்சுகல கேரி பண்ண போறார்டா! அப்படின்ற மாரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். டிஃபென்ஸே கண்ட்ரோல் பண்ண போறார்டா! கிட்டத்தட்ட ராட்ரி பண்ற ரோல இவரு பண்ணுவார்ன்னு நம்ம நெனச்சோம், எதிர்பார்த்தோம். பட் எங்கேயோ ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு. அது மேபி மேனேஜராலயா, இல்ல டாக்டிக்கல் எரரா என்னன்னு தெரியல. ரொம்ப மோசமான கேம். விட்டினியா அந்த சைட் பாஸ் விட்டினியான்னு நம்ம பேர் வச்சுட்டோம். அந்த மாரி ஆடியிருந்தாரு. எப்டி மச்சான் ஒரு இன்டென்ட்டே இல்ல. அவரு ஒரு ரன் குடுப்பாரு. ஆஃப் லைன்லேருந்து பாக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போவாரு. அவரு மட்டுமே தனியா. நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம். இங்க எதுவுமே பார்க்க முடியல. நீ என்ன மச்சான் நெனைக்கிற? ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா இல்ல? எஸ் டிஃபென்சிவ்லயும் பெரிய சப்போர்ட் வரல மச்சான். அட்டாக்லயுமே பெரிய அட்டாக்கிங் பாஸ் வரல. சோ சைட் பாஸ் தான் வந்து பிரைமரியா வச்சிருந்தார் விட்டீனியா. அண்ட் நீ சொல்லியிருந்த எஸ் மேனேஜர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்காரு தான். டீம்ல யாருக்குமே கெமிஸ்ட்ரி இல்லாம இருந்தது. சோ விட்டீனியா ம். சாம்பியன்ஸ் லீக்ல பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட வராங்க. 2 தடவ பேக் டு பேக் ஜெயிச்சுட்டு வராங்க. அப்போ எவ்வளோ ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் விட்டீனியா கிட்ட. மேபி மேனேஜர் டிசிஷன்லாம் நம்ம சொல்லலாம். பட் நியூட்ரலா பார்க்கிறவங்கலாம் திடீர்னு பார்க்கும்போது என்னப்பா விட்டீனியா இப்படி விளையாடுறாருன்ற மாரி தான் கேட்பாங்க. அந்த மாரி தான் ப்ரூனோ இருக்கு. பெர்னாண்டஸ் இப்படிதான் விளையாடுறாரு. அண்ட் நூனோ இப்படிதான் அப்படிதான் சொல்லுவாங்க. சோ வெளிய ம். இருந்து ஓகே மார்டினஸோட ஃபம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்த்தா கூட பிளேயர நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா டிஃபென்சிவ் வைஸ் விட்டினியா கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்தது. பட் ம். ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலா இந்த வேர்ல்ட் கப் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் உண்மை. சோ எஸ் விட்டினியா இருக்கார். நம்மளோட வொர்ஸ்ட் பிளேயர் இன் வேர்ல்ட் கப் மிட்ஃபீல்டர் பொறுத்தவரைக்கும். அண்ட் கமிங் பேக் டூ அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு மச்சான். அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல 3 பேர் இருக்காங்க மச்சான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சதில்லன்னே சொல்லலாம். மெஸ்ஸி எனக்கு தெரிஞ்சு இன்னும் யங்ஸ்டர் மாரி விளையாண்டுட்டு இருக்காரு. அவரு ஒரு செம்ம டோர்னமெண்ட் எனக்கு தெரிஞ்சு. மேபி ஒரு அவார்டுமே குடுக்கல. ஏதாவது ஒரு அவார்டு வந்திருக்கலாம் மெஸ்ஸிக்கு. மிஸ் அவுட் ஆயிருந்தது. அதே மாரி பார்த்தோன்னா பெல்லிங்ஹாம். எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துலயே 2 பேர் பயங்கரமா ஆடுனாங்கன்னு சொன்னா விரல விட்டு எண்ணிறலாம். பெல்லிங்ஹாம் அண்ட் ஹாரி கேன். ஸோ அப்படி இருந்தது. அவருக்குமே ஒரு செம்ம டோர்னமெண்ட் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஏஜ்ல மேபி ஒரு 23, 24 இருப்பாரு. ஒரு பிரைம்ன்னே சொல்லலாம். அவரோட பிரைம்ல இருக்காரு. ஸோ இன்ஜுரிலாம் இல்லாம இருந்ததுனா இன்னும் நெறைய டிராஃபிஸ் எதிர்பார்க்குறேன் பெல்லிங்ஹாம் கிட்ட இருந்து. ரியல் மேட்ரிட் நல்லா பண்ணுவார்ன்னு தோணுது. அவர் ஒரு நல்ல டோர்னமெண்ட். ஒலிசே ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் வேர்ல்ட் கப் ஆடுறாரு. அதிலேயே பீலேவோட ரெக்கார்ட உடைச்சிருக்காரு மச்சான். 7 அசிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. பெலே 6ல இருந்தாரு. ஸோ அவர பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்லயே 7 அசிஸ்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கரம் மச்சான். இம்பாசிபிள்னே நான் சொல்லலாம். அவ்வளோ நர்வ் ஹோல்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு பாஸஸ் ஒண்ணுமே கிளாஸா இருந்தது. துண்டா பாஸ் போட்டுட்டு இருந்தாரு. மேபி அவர்கிட்ட இருந்து கோல்ஸ் எதிர்பார்த்தோம் நம்ம. அதுதான் ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மென்ட் தவிர பட் அவர் வேலைய அவர் கரெக்ட்டா பண்ணியிருந்தாரு. அவர் நம்பர் 10 குடுத்தாங்க. யாரோல் பாஸ் போடுறதுப்பா அப்டின்ட்டு 7 பாஸ் போட்டுருக்காரு. நீ என்ன மச்சான் நெனைக்கிற? இந்த 3 பேர பத்தி? எஸ். சூப்பரா. இதுல மெஸ்ஸி, பெல்லிங்ஹாம் அண்ட் ஒலிசேக்கும் யாருக்குமே ஒரு டவுட் இருக்காது. எல்லாருமே ஈக்குவலி ம். டிசர்விங் இந்த மிட்ஃபீல்டர்ஸ் அட்டாக்கிங் பொறுத்தவரைக்கும் இருக்க போறாங்க. அண்ட் மெஸ்ஸி எக்கச்சக்க கோல்ஸ், அசிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. அண்ட் மேபி கோல்டன் பாலுக்கு ஒரு காம்படிட்டரா இருந்திருப்பார். ம். ராட்ரியா இவரா அப்படின்ற மாரி போச்சு. பட் எஸ் வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ராட்ரிக்கு வந்ததுனால அவர் குடுத்திருக்காங்க. கரெக்ட்டா. அண்ட் அப்படியே பெல்லிங்ஹாம் வந்து இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்லாம் சூப்பரா ஸ்டெப் இன் பண்ணி எஸ். கோல்ஸ் அடிச்சு குடுத்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் அதாவது மெக்சிகோ கிட்ட ஒரு 2 கோல் அடிச்சிருப்பாரு. அண்ட் ம். அதுக்கப்புறம் பிரான்ஸ் 3 பிளேஸ் மேட்ச் விளையாடி இருப்பாங்க. அங்க ஒரு கோல் அடிச்சிருப்பாரு. அந்த மாரி ஒரு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா பெல்லிங்ஹாம் அண்ட் இங்கிலாந்து. அண்ட் அப்படியே ஒலிசேக்கு வந்து எஸ் நீ சொல்லிட்ட ஆல்ரெடி 7 செம்ம அசிஸ்ட் டோர்னமெண்ட். குடுத்திருந்தாரு. பெல்லேவோட ரெக்கார்ட பிரேக் பண்ணியிருக்காரு. பட் கோல்ஸ் மட்டும் வரல. சோ வந்து எஸ் ம். எக்கச்சக்க ஷாட்ஸ் எடுத்தாருப்பா இது வரைக்கும் வேர்ல்ட் கப்ல. ஷாட்ஸ் எடுக்காமலாம் கிடையாது. எடுத்தாரு பட் கோல் கன்வெர்ட் ஆவல. பட் அவரோட வேலை அசிஸ்ட் குடுக்கறது கரெக்ட்டா பண்ணிட்டாரு. சோ எஸ் இதுதான் நம்ப அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு 3 பெஸ்ட் பிளேயர்ஸ் நம்ம சூஸ் பண்ணது. அண்ட் அண்டர் ரேட் ஆன ஒரு பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துரலாம். ஸோ அண்டர் ரேட்டட்ல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸா இருந்தது மச்சான். இப்ப என்சிசோவ எடுத்துக்கலாம். பிரீமியர் லீக்ல ஆடியிருந்தாரு. அதே மாரி உனக்கு எப்படி சொல்றது? இன்னும் 2, 3 பிளேயர்ஸ் இருந்தாங்க. நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல மன்சாம்பின்னு ஒரு பிளேயர் நமக்கு தெரியல. ஒரு யங்ஸ்டர் வந்தாரு எனக்கு தெரிஞ்சு. அதுவரைக்கும் சுவிட்சர்லாந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எம்போலோ டாப்ல இருந்தாரு. எப்பவுமே எம்போலோ போன வேர்ல்ட் கப்ல பார்த்தா நல்லா கேரி பண்ணியிருப்பாரு கோல்ஸ் அடிச்சு. இவங்களுக்கு கோல்ஸே வராம எங்கேயோ சோக் ஆயிட்டு இருந்தாங்க. இவரு வந்து அத ஓப்பன் பண்ணி விட்டாருப்பா. ஒரே மேட்ச்ல ஒரு 2 கோல், 3 கோல்னு அடிச்சு எனக்கு தெரிஞ்சு அங்க ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து பயங்கரமா ஆட ஆரம்பிச்சாங்க. இவர ரொம்ப நம்புனாங்க. அதே மாரி இவரு சூப்பராவே ஆடிட்டு இருந்தாரு. நடுவுல ஒரு இன்ஜுரி வந்தது. அந்த ஒரு மேட்ச்ல தான் இவரு பிளேஸ் ஆவாம இருந்தாரு. அதனால அவங்க சஃபர் ஆனாங்கன்னு நம்ம சொல்லலாம். நீ என்ன மச்சான் நெனைக்கிற மன்சாம்பிய பத்தி? பிரீமியர் லீக் கிளப்ஸ் யாரும் எடுக்க போறாங்க மன்சாம்பி. அந்த மாரி தான் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மாரி விளையாடினாரு இந்த வேர்ல்ட் கப்ல. யாரும் எதிர்பார்க்கல மச்சான். மன்சாம்பின்ற ஒரு ஆள் யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வேர்ல்ட் கப்ல ம். விளையாடல. சோ அதுக்கப்புறம் வந்தாரு. சோ வந்த உடனே வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தெரிஞ்சது. டெலிபரேட்டா இருந்தது. ஐ மீன் கிளியர் கட்டா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட். எல்லாமே. அண்ட் எம்போலோக்கு ஒரு அசிஸ்ட் குடுத்திருப்பாரு. அண்ட் இவர் கோல்ஸும் அடிச்சிருப்பாரு. அண்ட் கிளியரா குடுத்துரலாம் மச்சான். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸா இருந்தார் இந்த வேர்ல்ட் கப் பொறுத்தவரைக்கும். ஸோ வொர்ஸ்ட் பார்த்தோன்னா, நம்ம எப்படி சொல்றது மச்சான்? நெறைய எக்ஸ்பெக்டேஷன். இப்ப போர்ச்சுகல்க்கு வேர்ல்ட் கப் அடிக்க போது அப்டின்னும்போது, நம்ம கம்யூனிட்டியும் நெறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க. கம்யூனிட்டிலாம் சொல்லியிருந்தாங்க, போர்ச்சுகல் தான் அடிக்க போது. அதுல மெயின் மேனா வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரூனோ தான் இருக்க போறாரு. அவர் தான் அண்ணன கேரி பண்ண போறாரு. அவர் தான் வேர்ல்ட் கப் அடிச்சு குடுக்க போறாருன்ட்டு
கிட்டத்தட்ட கோல்டன் பால் அளவே போயிட்டாங்க. பேலன் d'Or, கோல்டன் பால் அளவு போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதே மாரி வந்து பிரீமியர் லீக்ல பிளேயர் ஆஃப் த இயர் வாங்கிட்டு வராருன்னும்போது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியிருக்கலாமோ? எங்கேயாச்சும் இப்ப மேனேஜர் டாக்டிக்ஸ் அதெல்லாம் சொல்லலாம் மச்சான். திரும்பியுமே நம்ப அத. பட் இவரு எதனா பண்ணியிருக்கலாமோன்னு தான் எனக்கு இதுவரைக்குமே கன்சர்னிங்கா இருந்தது. போர்ச்சுகல் அப்படியே முடிச்சு விட்டாங்களோ எனக்கு என்னமோ தோணுது மச்சான். நீ என்ன நெனைக்கிற? அத பத்தி? எஸ். இப்ப போன ஸ்லைட்ல விட்டினியாவ பத்தி பேசியிருந்தோம். அண்ட் இப்போ வந்து கரெக்ட். ப்ரூனோ பெர்னாண்டஸ் பத்தி பேசியிருக்கோம். ஏன்னா கிளியரா தெரியுது. ஆஸ் அ டீமா யாருக்குமே வந்து டீம் கேம் விளையாடணும்னு ஒரு இது கிடையாது. ஸோ நான் வந்து ஹீரோ ஆகணும். ஸோ இந்த மேட்ச் வந்து ம். என்ன நம்பி இருக்காங்கன்னு ஒரு சிங்கிள் பெர்சன் ஸ்பாட் லைட்டுக்கு வரணும்னு நெனைக்கிறாங்க போர்ச்சுகல். அண்ட் அதனால நம்ம அண்ணன விட்டாங்கன்னு சொல்லலாமா? ஸோ அந்த மாரி ம். தான் இருந்தது. ப்ரூனோ பெர்னாண்டஸ் இப்ப பிரைம்ல இருக்காரு. சீரியஸா எவ்வளோ ஆ. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ கரெக்ட். அசிஸ்ட் குடுக்குறாரு பயங்கரமா. அண்ட் அவர் கெப்பாசிட்டி இருக்கு. இந்த மேட்ச்ல ஏன் குடுக்க முடியல? ஸோ தெரியல என்ன விஷயம்னு. பட் சீரியஸாவே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ப்ரூனோ கிட்ட. அண்ட் அதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலா முடிஞ்சிருக்கு போர்ச்சுகலுக்கு. அண்ட் ம். போர்ச்சுகல் டீமுக்கே வந்து இது ஒரு வொர்ஸ்ட் வேர்ல்ட் கப்பா இருக்கலாம். பட் எஸ் ஸ்பெயின் கிட்ட தான் வந்து ஒரு மாரி லூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் இனிமே வந்து எதிர்பார்ப்புகள் போர்ச்சுகல் ம். கிட்ட இருந்ததுப்பா. நெறைய இனிமே ப்ரோக்ரசிவா போவாங்கன்னு நெனச்சோம். பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் யாருமே பண்ணல. அண்ட் ப்ரூனோ கரெக்ட். அவங்களோட மெயின் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா இருந்தாரு. அண்ட் இந்த டைம்ல இந்த போர்ச்சுகல்ல இவர் இம்பார்ட்டன்ட் பிளேயரா கேரி பண்ண போறாருன்னு ம். நெனச்சிருந்தோம். அவர் ஃபெயில் ஆன காரணத்தினால டெஃபினட்டா நம்மள யுவிடிவி சார்பா அவர் வந்து ஃப்ளாப் ஆஃப் த வேர்ல்ட் கப்பா இருக்க போறாரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் பொறுத்தவரைக்கும். அண்ட் அடுத்து பார்த்தோன்னா, ரைட் விங் மச்சான். ரைட் விங்ல எனக்கு தெரிஞ்சு டெம்பெல்லே ஒரு மேட்ச்லாம் துண்டா அடிச்சு குடுப்பாரு. அதே மாரி சொல்லணும்னா, அவரு ரோல் அவர் கரெக்ட்டா பண்ணியிருந்தாரு மச்சான். எனக்கு வருதா, நான் ஒரு கர்லர் அடிக்கிறேன்பா. அந்த கர்லர் யாராலயும் சேவ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ரீப்ளே மாரி இருந்தது. அவர் அடிச்ச கோல் முக்காவாசி அப்படிதான் இருந்தது. ஒரு செம்ம டோர்னமென்ட் சொல்லலாம் டெம்பெல்லேக்கு. போன டோர்னமென்ட்ட கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இங்க வேற ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காரு. சரி இப்படியே பிரான்ஸ் போய் கப் அடிச்சுட்டாங்கன்னா ஒரு வேள, பேலன் d'Orஅ தூக்கி டெம்பெல்லேக்கு குடுங்கப்பான்ற மாரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிருந்தாரு. பட் ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கா ஸ்பெயின் கிட்ட தோத்து வெளில போயிருந்தாங்க. நீ என்ன மச்சான் நெனைக்கிற? டெம்பெலே கிளியர் ஃபேவரைட்ல ரைட் விங்க பொறுத்தவரைக்கும். எஸ் ரைட் விங்ல ஹேட்ரிக் அடிச்சிருப்பாரு. அண்ட் ம். ரீசென்ட்டா 3 பிளேஸ் மேட்ச்லயுமே ஒரு 90த் மினிட் ஒரு கோல் அடிச்சிருப்பாரு. அண்ட் ஒரு நல்ல ஒரு டோர்னமென்ட்டா இருந்தது டெம்பெலேக்கு. பட் பலோன் டியார் வின்னர் பை த வே போன வருஷம், இந்த ம். வருஷம் சாரி. ஸோ பலோன் டியார் வின்னர் அண்ட் நெறைய லீக்ல சாம்பியன்ஸ் லீக் அடிச்சுட்டு வராங்க. அண்ட் அத கரெக்ட். வந்து அந்த அங்க மட்டும் அடிக்க மாட்டேன். நான் இங்கேயும் நல்லா விளையாடுவேன்ற மாரி ம். காமிச்சாரு. அவரோட சைட்ல இருந்து ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு கேம். இன்டர்நேஷனலுக்கு எப்பவுமே டெம்பெலே நெறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஃபெயில் ஆயிருக்கும். பெருசா பெர்ஃபார்ம் ம். பண்ண மாட்டாரு. அண்ட் இந்த டோர்னமென்ட் இந்த வேர்ல்ட் கப் பண்ணாரு. பர்ட்டிகுலரா வந்து சூப்பரா விளையாடி இருந்தாரு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்ததுப்பா டெம்பெலே கிட்ட இருந்து. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நம்ம அண்டர்ரேட்டட் ஹிட்டன் ஜெம் பார்த்தோன்னா, எண்டாய் மச்சான். நீ சொல்லியிருந்த. ஆனா நெறைய பேருக்கு தெரியாது நம்ம கம்யூனிட்டில. எண்டாய்ன்னு ஒரு பிளேயர் நல்லா ஆடுவார் சுவிட்சர்லாண்டுக்குன்ட்டு. அவரு ஒரு நல்ல சான்சஸ் நெறைய சான்சஸ் வந்து கோல்ஸும் அடிச்சிருந்தாரு முக்கியமான டைம்ல. இப்ப லாஸ்ட்டா அவங்க தோத்த மேட்ச்ல கூட ஒரு கோல் அடிச்சிருந்தாருன்னு நெனைக்கிறேன். எண்டாய் இப்ப இஃப் ஐ அம் நாட் ராங். ஸோ, ஒரு நல்ல அர்ஜென்டினா. டோர்னமென்ட்டா இருந்தது. பட் எப்படி சொல்றது? அவங்க இதுக்கப்புறம் ஒரு பெரிய கிளப் போயிட்டு அவரோட கரியர் குரோத் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நீ என்ன மச்சான் நெனைக்கிற எண்டாய பத்தி? நல்ல ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் தான் மச்சான். எனக்கு தெரிஞ்சு கோயிங் ஃபார்வர்ட் வந்து நல்லாவே பண்ணுவாரு. இந்த வேர்ல்ட் கப்ல ஆக்சுவலா வந்து நெறைய சான்ஸ் வந்தது. இவர் மிஸ்ஸும் ம். பண்ணாரு. பட் மிஸ் பண்ணாரு. தெரிஞ்சாரு எல்லா மேட்ச்லயுமே லைவ்லியா கரெக்ட். இருந்தார். ஸோ கோல்ஸ் வரும் ஷூரா கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்ற மாரி தான் வி ஹேவ் டூ ஹோப். பட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருந்தது சுவிட்சர்லாண்ட்ல என்டாய் பொறுத்தவரைக்கும். அண்ட் அப்படியே வந்து இவங்களோட வொர்ஸ்ட் பிளேயர் அதாவது இந்த வேர்ல்ட் கப்ல நம்ப ரைட் விங் பொறுத்தவரைக்கும் யார் இருக்கா? பிரீமியர் லீக் பான்மவுத்துக்கும் சரி, சிட்டிக்கும் சரி ஒரு நல்ல இதுவா லீக் ஃபேஸா இருந்தது. பட் இந்த டோர்னமென்ட்க்கு உள்ள வரும்போது கானா இவர நம்பி தான் இருந்தாங்க. நம்ம கானான்னு எடுத்தாலே யாருப்பா பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது செமன்யோ தான் நேம் ஃபர்ஸ்ட் வரும் நமக்கு ஞாபகம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த டோர்னமென்ட்ல அவர் இருந்தாரா அப்படின்ற மாரி ஆயிடுச்சு மச்சான். ஒரு கோல், ஒரு அசிஸ்ட் கூட வரலையோ எனக்கு என்னமோ தோணுது இந்த டோர்னமென்ட் ஃபுல்லாவே. கானா இவர நம்பி இருந்தாங்க. ஆனா வேற ஒருத்தர் நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு யங்ஸ்டரா யாருன்னு தெரியல. பட் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. செமன்யு இருக்காரா அப்படின்ற மாரி தான் எனக்கு தெரிஞ்சது. நீ என்ன மச்சான் நினைக்கிற? ஒரு ஹியூஜ் டிசப்பாயின்ட்மென்ட்ல செமன்யோவ பொறுத்தவரைக்கும். டெஃபினட்டா. ஸோ கானாவே வந்து இந்த தடவ வேர்ல்ட் கப் பெருசா பண்ணல மச்சான். ஸோ நெறைய ம். எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததா? பிளேயர்ஸ் ரீதியா பார்க்கும்போது நீ சொல்லியிருந்த. எஸ் செமென்யோ மட்டும் தான் நம்பி இருந்தாங்க. அயூலா இருந்தாரு. கரெக்ட். அண்ட் அவங்களோட ரைட் விங் குடோஸ் அவருமே இருந்தாரு. ஆனா அவருக்கு இன்ஜுரி காரணத்தினால இந்த வேர்ல்ட் கப் ம். ரூல் அவுட் பண்ணாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்தது செமென்யோ தான். பட் கானா வந்து நான் செமென்யோவ சொல்லுவேன் ஆப்வியஸா. ஒன் பிளேயரால எப்பவுமே ஒரு டீம எதுவும் பண்ண கரெக்ட். முடியாது. ஸோ டீமாவே வந்து கானா சரியா விளையாடல. சொதப்பிடும். அண்ட் ரைட் விங்ல நெறைய ஹோப்ஸ் நம்ப வச்சிருந்தோம். செமென்யோ எஸ். ஏதாவது பண்ணுவாரா? அப்படின்ற மாரி நெறைய ஹோப்ஸ் இருந்தது. பட் எஸ் ஃபெயில் ஆயிருந்தது. அவர்கிட்ட இருந்து எதுவும் வரல. சோ அதனால அவர் வந்து நம்ம ரைட் விங்ல ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இந்த வேர்ல்ட் கப் பொறுத்தவரைக்கும் இருக்காரு. ஸோ அப்படியே நம்ம லெஃப்ட் விங் போனோம்னா மச்சான், வினிசியஸ் ஒரு செம டோர்னமென்ட் எனக்கு தெரிஞ்சு. பிரேசில் அந்த ஒரு மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு சொதப்புனாங்க அந்த நார்வே கிட்ட அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதிலயுமே இவரு வந்து எப்படி சொல்றது, கோல் ஸ்கோரிங் சான்ஸஸ் கிரியேட் பண்ணாரு என்ட்ரிக்கும் சரி. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் கன்டினியூஸா 3 மேட்சோ, 4 மேட்சோ மேன் ஆஃப் த மேட்ச். துண்டா கேரி பண்ணிட்டு வந்தாருன்னே சொல்லலாம். மேபி இவருக்கு சப்போர்ட் வரலையோ அதர் எண்ட்ல இருந்து அப்படின்னு தான் எனக்கு தோணுது. லெஃப்ட் விங்ல வேற யாருன்னா நான் பார்த்தேன் மச்சான். நெறைய பேர் இருந்தாங்க. பட் இவரு துண்டா தெரிஞ்சாரு இந்த டோர்னமென்ட்ல லெஃப்ட் விங்ல பார்க்கும்போது. நீ என்ன மச்சான் நினைக்கிற வினிசியஸ பத்தி?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து ஒரு மாதிரி கவுண்டர் அட்டாக் விளையாடிட்டு இருந்தாங்க மச்சான் பிரேசில். சரியா? சோ வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாவே கவுண்டர் அட்டாக்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. குரூப் ஸ்டேஜ்ல எல்லா மேட்ச்லயும் கோல் அடிச்சிருந்தாரு. அது ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டா இருந்தது. சோ பெரிய கரெக்ட். தலைக்கட்டுங்களா தான் பண்ணியிருக்காங்க பிரேசில். அப்படி பார்க்கும்போது வினிஷியஸ் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் லாஸ்ட் மேட்ச் வந்து அதான் நார்வே கிட்ட வந்து ஒரு லாஸ் வந்திருக்கும். சோ அந்த மேட்ச்ல ஒரு மாதிரி போயிருக்கும். பட் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா விளையாடி இருக்காரு. சோ அதனால வந்து ஹி இஸ் தேர் இன் த லெஃப்ட் விங் பொசிஷன்ல இருக்காரு. அண்ட் அப்படியே அண்டர் ரேட்டடும் பார்த்துடலாம். அண்டர் ரேட்டட் வந்து இவரோட இதுல தான் ஸ்டார்ட்டிங் நடந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? கரெக்ட். வேர்ல்ட் கரெக்ட். கப் சம்பவம். ஸ்டார்ட் ஆனதே வந்து இவரோட கோல்ல இருந்து தான். சோ குனனாஸ். சோ அவர் இருக்காரு இப்ப அண்டர் ரேட்டட். டெஃபினட்டா குடுக்கலாம் மச்சான். சீரியஸாவே வொர்த் தான். சோ ஒரு ம். மாரி லெஃப்ட் விங்ல இருந்து கட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் கோல் அடிப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பியும் கன்டின்யூ பண்ணுவாரு. ஒரு மாரி எஸ், இருந்தாரு. எஸ். பட் அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு கோல் அடிச்சிருப்பாரு. மெக்சிகோக்கு ஒரு பயங்கரமான ஒரு டோர்னமென்ட்டா இருந்தது. அண்ட் குனனாஸ் நம்ம அண்டர் ரேட்டிங் டீம்ல இருக்காரு. சோ யுவிடிவி சார்பா. அண்ட் நீ எப்படி இத பார்க்குற? ஸோ நெறைய இதுல தான் மச்சான் நெறைய போட்டியே இருந்தது. ஏன்னா, அதே பொசிஷன்ல நூசா இருந்தாரு. ஸ்லாட்ராப்னு ஓகே. இருந்தாரு. நார்வேல ஸ்லாட்ரப் 2 பேர் இருந்தாரு. 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே நல்ல டோர்னமென்ட் தான். பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது, இவரு என்னமோ மெக்சிகோக்கு இவரும் ரால் லிமனோஸா கேரி பண்ண மாரி இருந்தது. ஸோ கொஞ்சம் நெறைய இன்புட்ஸ் இவர்கிட்ட இருந்து வந்து நெறைய கோல்ஸ், நெறைய லைவ்லியா இருந்தாரு. குனோனோஸ் நம்ம பார்த்திருக்கோம். இந்த பேர கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த டோர்னமென்ட் வந்து இப்படி ஆடுவார்ன்னு நமக்கு தெரியாது. ஒரு செம்ம டோர்னமென்ட்டா இருந்தது. அதனால நம்ம யுவிடி சார்பா குனோனோஸ தேர்ந்தெடுத்துருக்கோம். வெல் டிசர்வ்ட் தான். சூப்பரா ஆடியிருந்தாரு. கிட்ட வந்துட்டு விட்டு போனாங்க. மேபி அவங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ்லாம் இருந்தது. அவங்களே சோக் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். வொர்ஸ்ட்ல பார்த்தோம்னா அதே தான் மச்சான். நம்ம அங்க செமன்யோக்கு சொல்லியிருந்தோம். இங்க வந்து டோக்குக்கு சொல்லியிருந்தோம். இதுல எப்படின்னா எனக்கு ஒரு சிமிலாரிட்டீஸ் தெரியுது மச்சான். நீ பெப்பு கிட்ட ஆடுனனா மிச்ச சிஸ்டம் கஷ்டப்படுவேன்னு எனக்கு என்னமோ தோணுது. அந்த மாரி தான் அந்த பிளேயர்ஸும் இருக்காங்க. நீ என்ன மச்சான் நினைக்கிற இத பத்தி? சிட்டி பிளேயர்ஸ் தான் கம்ப்ளீட்டா ரிப்பீட் ஆகுற மாரி இருக்கு. ராட்ரிய தவிர. நீ என்ன நினைக்கிற அத பத்தி? எஸ். ஓகே. பெப் சொல்லலாம். பட் ஸ்பெயினுக்குமே அவர் வந்து பார்சாக்கு பண்ணியிருந்தாரு. அப்ப ஸ்பெயின் அடிச்சிருக்கு. பட் ம். இந்த தடவ நீ சொல்றது கரெக்ட் தான். சோ ஒரு டோக்கு, மாரி. செமன்யு எல்லாமே அதே கதை தான். ஆனா டோக்குக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. சோ அவர் நடுவுல ம். வந்து ஒரு ஆஃப்லாம் எடுத்துட்டு போனாரு. சோ அந்த மாரி கரெக்ட். ஒரு பெர்சனல் இஷ்யூஸ்லாம் இருந்தது டோக்குக்கு. சோ அதனால கேம்குள்ளயே வரல மச்சான் அவரு. சோ அவர ம். எப்படி நம்பி போட்டாங்கன்னே தெரியல. ஒரு மாரி பெர்சனல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்துறலாம். சோ ஸ்டில் அவர நம்பி போனாங்க. அண்ட் பெல்ஜியம் ஒரு லாஸ்ட் மேட்ச் தோப்பாங்கல்ல, அந்த மேட்ச்லலாம் ம். இவரு தான் வந்து ரொம்ப ஃபுல்லாவே பால பேட். வச்சுட்டு ஒரு மாரி சோலோவா விளையாடியிருப்பாரு. அண்ட் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே வரல டோக்கு கிட்ட. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம் டோக்கு கரெக்ட். கிட்ட. பெல்ஜியம். பெல்ஜியம் இந்த மாரி ஒரு மாரி நல்லா வராங்க. அண்ட் இந்த தடவ டோக்கு ஏதாவது பண்ணுவாருன்ற மாரி நெனச்சிருந்தோம். பெருசா எதுவும் பண்ணல. அதனால நம்ம யுவிடிவி சார்பா நம்ம லெஃப்ட் விங்ல ஒரு ஃப்ளாப் கேம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டோக்கு இருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக்ல மச்சான் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சதில்லன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு அதுல இருக்க போற ஸ்ட்ரைக்ல பார்த்தோன்னா எம்பாப்பே தான். அவர் வந்து கோல்டன் பூட் அடிச்சிருக்காரு. பேக் டூ பேக் எனக்கு தெரிஞ்சு கோல்டன் பூட்ஸு. ஸோ அவருக்கு துண்டா குடுத்துறலாம். அத தவிர்த்து பார்த்தோன்னா, இன்னும் 2 ஸ்ட்ரைக்கர் இருக்காங்க. ஹாலாண்ட். நார்வேவ சிங்கிள் ஹேண்டடா கேரி பண்ணி வந்துட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் அவங்க டெஸ்டினேஷனுக்கு. நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு கட்டத்துல என்னடா நார்வே வந்து கப் அடிச்சுட்டா எப்படி இருக்க போகுதுன்ட்டு, அதுக்கும் அவர் மெயின் காரணமா இருந்தாரு. இன்னொன்னு பார்த்தோன்னா ஹாரி கேன். ஸோ அந்த பெல்லிங்ஹாம், ஹாரி கேன் காம்போ. ஹாரி கேனும் அந்த லீக்ல ஆடுன அதே ஸ்டேஜ்ல இங்க வந்திருக்காரு. ஸோ பாலன்டாருக்கு ஒரு நெறைய வாய்ப்பு இருக்கா இப்ப ஹாரி கேனுக்கு? அவரா? யமாலா? அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. நீ என்ன மச்சான் நெனைக்கிற இந்த 3 பேர பத்தி? பயங்கரமா ஆடியிருந்தாங்க அவங்க நேஷன்ஸ்க்கு 3 பேருமே. கோல்டன் பூட் வின்னர் எம்பாப்பே திருப்பியும் ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. கண்ட்ரி இன்டர்நேஷனல் வந்துட்டேன்னா வேற லெவல்ல விளையாடுவேன்னு. பிரான்ஸுக்கு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. பட் அவருக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கும். இந்த வேர்ல்ட் கப் அடிக்கல அப்படின்னு. கரெக்ட். ஓகே லீக்ல என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். சோ கன்ஃபார்மா எம்பாப்பே டீம்ல இருக்கணும். அந்த மாரி தான் இருக்கும். ம். எந்த டீம் யார் போட்டாலும் எம்பாப்பே இருப்பாங்க. அப்படின்ற மாரி தான் ம். இருக்கும். அண்ட் கூட ஹாலாண்டும் டெஃபினட்டா தேவைப்பா. சோ ஹாலாண்ட் வந்து இந்த சீசன் நார்வே 28 வருஷமா கழிச்சு வராங்க. கரெக்ட். அண்ட் நார்வே அவங்களோட ஜர்னிலயுமே வந்து ஹாலாண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் ஒரு பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாம் தோக்கடிச்சாங்க நார்வே. பிரேசில் மாரி ம். டீம்ஸ் எல்லாம் தோக்கடிச்சாங்க. அப்போ ஹாலாண்ட் தான் இருந்தாரு. அண்ட் இம்பார்ட்டன்ட் கரெக்ட். டைம்ல ஸ்டெப் இன் பண்ணியிருந்தாரு. சோ ஒரு பெரிய ஒரு குடோஸ் குடுக்கணும் நம்ம ஹாலாண்டுக்கு. அண்ட் ஹாரி கேன் ஒரு பெரிய தலைக்கட்டு ஆல்ரெடி தெரியும். லீக்ல எக்கச்சக்க தடவ ப்ரூவ் பண்ணிட்டாரு. பயர்ன் முனிக்கும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அண்ட் இங்கேயுமே கோல்ஸ் நெறையவே அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் விளையாடல. விளையாடி இருந்தா ம். அங்கேயும் எக்கச்சக்க கோல்ஸ் வந்திருக்கும். எகெயின்ஸ்ட் பிரான்ஸ் கூட டவுட்டே கிடையாது. சோ இவங்க 3 பேரும் கன்ஃபார்மா வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ரைக்கர்ஸா இருக்க போறாங்க. அண்ட் அண்டர்ரேட்டட்ல யார் இருக்கா? ஸோ அண்டர் ரேட்டட்ல ஒரு 2, 3 பேர் ஞாபகம் வந்தாங்க மச்சான். பட் துண்டா தெரிஞ்சது வந்து நமக்கு சைபரி. அந்த மொராக்கோல சைபரி இருக்க வரைக்கும் வேற மாரி இருந்தாங்க. ஒரு மேட்ச் அவர் ஆடல மச்சான். மெயினான மேட்ச் ஆடாத மாரி இருந்தது. மேபி ஆடியிருந்தா ஏதாவது மாறி இருக்குமானா எனக்கு டவுட் தான். அதுவும் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் சொல்லலாம். பட் சைபரி துண்டா தெரிஞ்சாரு அண்டர் ரேட்டட் ஹிட்டன் ஜெம்ஸ்ல. நீ என்ன நெனைக்கிற மச்சான் அத பத்தி? நான்லாம் நெனச்சு பார்க்கல. யார்ரா சைபரின்ற மாரி தான் இருந்தது. பட் கரெக்ட். இந்த வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் யார் சைபரின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ம். மாரி தான் ஆக்சுவலா ஆக்குனாரு. சோ ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது சைபரி கிட்ட. அண்ட் பிரைம் டியாஸ் போடுற ஃபீட் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி கோல் ம். அடிக்கிறதுல சைபரி சூப்பராவே பண்ணியிருந்தாரு. பட் மொராக்கோக்கு ஒரு பெரிய ஒரு அப்செட் என்னன்னா, இவரு கரெக்ட். இன்ஜுரி ஆனது தான். சோ ஆமா. 100% அண்டர்ரேட்டட் டீம்ல நம்ம யுவிடிவி சார்பா நம்ம சைபரி இருக்க போறாரு. அண்ட் எஸ் சன் இருக்காரா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல. சோ அத பத்தி என்ன நெனைக்கிற? ஸோ சவுத் கொரியா மேஜரா நம்பியிருந்தாங்க மச்சான். ஒரு சீனியர் ப்ரோ இவரு தான். இவர
ஸ்ட்ரைக் ரோல் இவ்வளவு நாள் விங் ஆடி இருந்தாரு சவுத் கொரியாக்கு. இப்போ ஸ்ட்ரைக் ரோல் ஆடுறாரு, நிறைய கோல்ஸ் வரும். சவுத் கொரியாவுமே டீம் அப்படி இப்படிதான் மச்சான் இருந்தாங்க. இவருக்கு நிறைய சான்சஸ் ஆனா கிரியேட் பண்ணாங்க. அதை நம்ம கிளியர் கட்டா சொல்லி ஆகணும். இவர் நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணியிருந்தாரு. அதுதான் அங்க பிரச்சனையே. ஸோ இவர் ஒரு மேஜர் ரீசனா அந்த சவுத் கொரியா எலிமினேட் ஆனதுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒரு 2 சான்சஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிருக்கலாமா? நீ என்ன மச்சான் நினைக்கிற? அதை பத்தி வெரி டிசப்பாயிண்டிங்கா இருந்தது பார்க்கும்போது. எஸ் ஒரு மாதிரி தான் இருந்தாரு. அண்ட் ஆப்வியஸா ஏஜ் ஒரு ஃபேக்டரா நம்ம சொல்லலாம். பட் அதையும் தாண்டி லாஸ்ட் மேட்ச்ல சான்ஸே தரல. சோ லாஸ்ட் மேட்ச் உட்கார விளையாடவே வச்சுட்டாங்க. விடல. நம்ம ஹியம் இங் சொன்ன. சோ ஒரு பெரிய ஒரு வருத்தமா இருந்ததுப்பா. சவுத் கொரியாக்கே ஆக்சுவலா ஒரு பேட் சீசனா இந்த வேர்ல்ட் கப் போயிருந்தது. அண்ட் சவுத் கொரியாவுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. எல்லாமே ஃபெயில் ஆச்சு. பட் பாப்போம். சோ சன் இருக்காரு அண்ட் இதுதான் அவருக்கும் கடைசி வேர்ல்ட் கப்பா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் மேபி இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமா? எகைன் பாய்ஸ் நீங்க சொல்லுங்க. இதுல நாங்க சொன்னது தவிர வேற யாராவது இருந்தாலும் ஸ்ட்ரைக் பொசிஷன்ல ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இன் கமெண்ட்ஸ். ஸோ பாய்ஸ் இதுதான் நம்மளோட ஒரு யூவி டிவி சார்பா பெஸ்ட் பிளேயர்ஸ் அண்ட் ஈச் பொசிஷன்ஸ் பேசிக்கா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் விங்ல நாங்க வந்து எம்பாப்பே கொடுக்கலாம். பட் நாங்க ஏன் வந்து வினிஷியஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்தந்த பொசிஷன்ல பயங்கரமா யார் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் சிபிஸ்க்கும் வரும், ரைட் பேக்கும் வரும், சிஎம்ஸ்க்கும் வரும், ரைட் விங்க்கும் வரும். ஸோ அந்த பேசஸ்ல ஒரு டீம் செலெக்ஷன் நம்ம யூவி டிவி சார்பா வச்சிருக்கோம். நீங்க டெஃபினட்டா சொல்லுங்க. நீங்களும் இந்த ஆர்டர்லயே சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. ஸோ லெஃப்ட் விங்ல யார் பெட்டரா இருந்தா, சோ ஸ்ட்ரைக்கர்ல யார் பெட்டரா இருந்தா, மேபி ஃபார்மேஷன் கூட மாத்திக்கோங்க. 4-2-3-1 நாங்க வச்சிருந்தோம் நினைக்கிறேன். நீங்க 4-3-3 கூட பண்ணுங்க. பட் நீங்க உங்களோட டீமை சொல்லுங்க. அந்தந்த பொசிஷன்ல யார் பெஸ்டா இருக்க போறா அப்படின்றத டெஃபினட்டா சொல்லுங்க. அண்ட் மச்சான் நீ என்ன நினைக்கிற இதை பத்தி? ஸோ அதுதான் மச்சான். பார்த்தோம் நிறைய பேர் வந்து பெஸ்ட் டோர்னமெண்ட்டா இருந்தது. பட் அவங்க டீமால ப்ராக்ரஸ் பண்ண முடியல. அப்படிதான் போச்சு. எண்ட் ஆஃப் த டே எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு டீம் தானே மச்சான். எந்த டீம் நல்லா ஆடுதோ அப்படி ஜெயிச்சாங்க. ஸோ நீ ஸ்டார்ஸ் மட்டுமே வச்சிருந்தா ஒரு டிராஃபி அடிக்க முடியாதுன்றது இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருந்தது இந்த வேர்ல்டு கப் பார்க்குற வரைக்கும். நம்ம கம்யூனிட்டியே பார்த்துருந்தாங்க. ஸ்டார்ஸ் இருக்காங்கப்பா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம போனா, ஸ்டார் பின்னாடி போனா எப்பவுமே டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியாது. நமக்கு ஒரு எப்படி சொல்றது, இன்னொரு லெசன்னு சொல்லலாம். இந்த ஒரு பாடம் கத்துருக்கோம் நம்ம இந்த வேர்ல்டு கப்னு சொல்லலாம். ஒரு நல்ல டீமா இருந்தாங்க ஸ்பெயின். அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா கோல் கீப்பர்ல இருந்து அந்த மிட்ஃபீல்டு வரைக்கும் ஸ்பெயினை நம்மளால எடுக்கவே முடியல. அந்த மாதிரி இருந்தாங்க. மேபி அவங்களோட அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இதுவா இருந்தது. பட் ஆன் த ஹோல் டீமா பார்க்கும்போது ஸ்பெயின் பெட்டரா தெரிஞ்சாங்க. ஸோ பாய்ஸ் நீங்க செலக்ட் பண்ணுங்க உங்க டீம்ஸை. ஸோ நம்மளும் அதை அனலைஸ் பண்ணலாம். நீங்க பெட்டரா எடுத்திருக்கீங்களா, யார் பெட்டரா எடுத்திருக்கான்னு பார்ப்போம். அந்த கமெண்ட்டே பின் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஒரு நல்ல டீம் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஹெல்த்தியா வச்சுக்கலாம் கம்யூனிகேஷனை. நீங்களும் சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் மச்சான். இதுதான் சம்மரி, சின்ன சம்மரி. எஸ் எஸ் ஓகே. அண்ட் பாய்ஸ் ஆல்சோ நீங்க இது சொல்லுங்க. அண்ட் நம்ம வரியிங் பார்ட் என்னன்னா வேர்ல்ட் கப் முடிஞ்சிச்சுப்பா. ஸோ வேர்ல்ட் கப் 2026 வந்து ஒரு எண்டு வந்துருச்சு. ஸோ இது வரைக்குமே வந்து நான் சப்போர்ட் பண்ண எல்லா பாய்ஸுக்கும் மிகவும் நன்றி பாய்ஸ். ஸோ புதுசாக நிறைய பேர் வந்திருப்பீங்க இந்த வேர்ல்ட் கப்காக. அண்ட் நீங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சில மூமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு எங்களோட யூவி டிவி சார்பா ஒரு நன்றி போடுறோம், நன்றி சொல்றோம். அண்ட் ஆல்சோ இனி வந்து வீடியோஸ் நிக்காது பாய்ஸ். வேர்ல்ட் கப் முடிஞ்சா என்ன, ஸோ இனிமே ஜேர்னி தொடரும். ஸோ லீக்ஸ்லாம் வரப்போகுதுல்ல. ஸோ பிரீமியர் லீக் இருக்கு, சரி புண்டஸ் லீகா இருக்கு, லா லீகா இருக்கு, ஸ்பானிஷ் லீக், எல்லா லீக்ஸுமே இருக்கு, சீரியாயே இருக்கு. அந்த மாதிரி எல்லா லீக்ஸ்க்குமே வந்து நாங்க பண்ண போறோம் வீடியோஸ். அண்ட் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸாகவும் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோஸ் பார்க்கலனா அதையும் போய் பாருங்க. அண்ட் இனி வர சீசன்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் நியூஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அந்த கண்டென்ட்டோட தான் வரலான்னு இருக்கும். எந்தெந்த லீக்ல எந்தெந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி போயிருக்கு, ஸோ அதை பத்தி ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ கண்டென்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு பாய்ஸ். ஸோ நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா இனிமே நம்ம அப் ஸ்கேல் பண்ணலாம். அண்ட் இனிமே வைட் ஸ்கேல்ல போலாம். ஸோ புதுசா பாக்குறீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம பாய்ஸ் லைக் பண்ண மறந்துதான் நீங்களும் லைக் பண்ணுங்க. அண்ட் சொன்ன மாதிரி உங்களோட 11 கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பெஸ்ட் கமெண்ட் யாருதுன்னு பார்த்துட்டு டெஃபினட்டா ரெஸ்பாண்டும் பண்றோம் அண்ட் பின்னும் பண்றோம். அண்ட் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். until then it's bye from both of us. நன்றி, வணக்கம்.